ஸோ அங்கே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வச்சு, சாக்லேட் சாப்பிட்டு வச்சு, தண்ணி குடிக்கிறா, கையை கழுவிட்டா. அவன் எங்கன்னு தெரியல. பாருங்க, அவன் பாருங்க, அவன் ஓடுறதுலேயே ரெடியாக இருக்கான். அத்து என்ன நடக்குன்னு தெரியல. இருறா, நம்ம ஒருட்டம் எல்லாம் ஒன்றும் போகலாம், ஓகேவா? எங்கேயோ பார்த்துனுக்குறான் அவன். ஸோ கிளைமேட் செம்மையாக இருக்குது. அவங்க அப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வேவ் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகுது. இன்னும் அங்கே லாங்காக இருக்குது, என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பார்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸில் வர்றதெல்லாம் இன்னும் உள்ளே அங்கே இருக்குது, பார்க்கலாம். ஓடாத, போலாம் இரு. பாருங்க அம்மா பசங்க பாருங்க பொறுமையாக வராங்க. நந்து காலில் என்ன கட்டி போட்டுது, நானே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறேன். அவங்க 2 பேரும் பொறுமையாக வராங்க. 6 வருஷம் கையில் சாக்லேட் வேறு இருக்கு. சாக்லேட்டா எங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, பாய். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுல? ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் ஸ்லிப்பான கூட சரிக்கினே போயிடுவோம். உள்ள அப்படி இருக்கு. ஸோ அதெல்லாம் இங்கே கம்பியெல்லாம் பிடிச்சிறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது சொல்லிட்டு. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே சறுக்கிடும். மழை பெஞ்சதுல கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அப்படியே சரிக்கின்னு உள்ளே போய்ட்டோன்னா உள்ளே அந்த சேர் அப்படியே காலில் மாட்டி இழுத்துரும் உள்ள. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அப்படியே நேரம் ஆமாம், உள்ளே போய் எறும்புல வளர்னா எறும்பு கடிக்க தான் செய்யும். அதெல்லாம் உனக்கு அரிக்குது. அணில் அணில் அங்கே பார்த்தியா? என்ன இருக்கு? ஏதோ சொல்றான். என்ன இருக்கு? சரி பார்க்கலாம் இரு. இங்க 2 பேர் அசிந்தா வருவாங்க போல, ஃபாஸ்டா வர மாட்டாங்க. சாப்பிட்டே பொறுமையா வருவாங்க. அதான் லவர்ஸ் பார்க். இது அங்கங்க ஜோடியா தான் இருப்பாங்க. ஓடாதீங்க, இரு போலாம். இவங்க 2 பேரும் இங்கே வராங்க. அவங்க 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஆல்ரெடி உள்ளே வந்து ரெடியாக உக்காந்துட்டாங்க. அலிஷா, ஓ நீ தான் ஃபஸ்ட் வந்தியா? இவர் பாருங்க ஆடி அசந்து வர்றாரு. இவர் உள்ளே ஓடு. ஸோ இது ஒரு சின்ன கொட்டாய் வீடு மாரி. இது பார்க்குறது நல்லா இருக்குதுல்ல? சாக்லேட் ஓபன் பண்ணி தரணுமா? சரி பாருங்க, தண்ணி இல்லை, ஆனால் போட்டு மட்டும் இருக்கு. பார்த்தீங்களா, தண்ணி கொஞ்சம் வறுத்துச்சு. தண்ணி வந்தால் தான் நம்ம போட்டிங் பண்ண முடியுமா? ஸோ தண்ணி எதிர்க்கிறது நான் காட்டுறேன் வாங்க. அப்படியே இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் கூட்டின்னு வருவாங்க. பார்த்தீங்களா, சுத்தமாக தண்ணி இல்லை. சொன்ன மாதிரியே சுல்லா வறுத்துட்டு இருக்குது தண்ணி. தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது தண்ணி. அங்கே பாரு, நம்ம அங்கே காக்காவே தண்ணி இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. இங்கே தண்ணி இல்லை. இல்ல அங்க தண்ணி இல்ல.
ஸோ நான் சொன்னேன்ல அங்கே பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸில் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது போட்டிங்கு. ஏன்னா ஃபுல்லாக இப்போ தண்ணி இல்லை. ஸோ பசங்களாக தான் என்ன சொல்லி நிற்கிறாங்க, போட்டிங் சொல்லி கூட்டின்னு வந்து ஏன் போட்டிங் கூட்டின்னு போகலன்னு சொல்லிட்டு. தண்ணி இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? போட்டிங் தண்ணி இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது போட்டிங் வரலாம். ஸோ இவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க போட்டிங் போட்டிங் சொல்லிட்டு. போட்டிங் இல்லடா சொன்னால் கேட்க மாட்டேன்றான். இது என்ன பூன்னு தெரியல. இங்கே பாருங்க ஆளுக்கு ஒரு பூ எடுத்துன்னு வராங்க. இது என்ன பூன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே போகலாம் வாங்க. கிளைமேட் செம்மையாக இருக்கு. இன்னும் ஒன்று காற்று தாங்க இல்லை, ரொம்ப சொட்டாகுது. காற்று இல்லாமல், காற்று இருந்ததுன்னா செம்மையாக இருந்திருக்கும். அதுதான் வெயில் இருந்தால் சுத்தமாக வந்துருக்க முடியாது. போன வீக்கு வர வேண்டியது, வெயிலால் வரல. இப்போ இந்த வீக் வந்தோம். ஆனால் இந்த வீக் வந்து என்ன பிரயோஜனம்? போட்டிங் இல்லையே. ஸோ எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதுவே ஃபேமஸே போட்டிங் தான். போட்டிங்கே இங்கே இல்லை தண்ணியால். ஸோ வேறு எதுனா போய் பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ வேறு எங்கே போகலாம்? எங்கே போகலாம்? வேறு எங்கே போகலாம் சொல்லு. எங்கே போகலாம்? நம்ம எங்கே போகலாம் இப்போ? சரி, எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க போட்டிங் சொல்லிட்டு வந்து, போட்டிங்கில் சொல்லி. அதனால தான் வாங்க. ஏவா தண்ணி அங்கே இருக்கு, வா தண்ணி அங்கே இருக்கு. அவனுக்கு தண்ணி வேணுமா? சாக்லேட் சாப்பிட்டு கையெல்லாம் இது பண்ணிக்கிட்டான். கையெல்லாம் பிச்சு பிச்சு ஒட்டுது போல. தண்ணி வேணும் கேட்குறான். போலாமா? எவ்வளோ பெரிய வேவ் பாருங்க. அங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வைப்பா கிட்டத்தட்ட இதே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் போல சுற்றி வரத்துக்குள்ள. மூச்சு வாங்குது நம்ம நடந்து வரத்துக்கு. நீங்க பாருங்க போட்டிங் போட்டிங் சொல்லிட்டு, போட்டிங் இல்லடா சொன்னாலும் கேட்க மாட்டேன், வந்து காட்டுன்றான். வா காட்டுறேன், பார்த்து பொறுமையா பொறுமையா. ஏய் பாரு, போதுமா? தண்ணி இருக்குல்ல, தண்ணி இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கப்புறம் தண்ணி இல்லையே எங்க. ஸோ இது என்ன ஆடுன்னு எனக்கு இப்போதாங்க தெரியுது. இது என்ன ஆடுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் கிரிக்கெட் விளாடுவோம். இது எப்படி நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு லேண்ட்மார்க்கு. இந்த இடத்துல தான் நாங்கள் உட்காருவோம். பின்னாடி இந்த இடத்துல ஸ்டெம்ப் பண்ணி பாட்டிட்டு நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம். இங்கே நாங்கள் பேக் சைடு இங்கே உட்காருவோம். இப்போ தான் ஞாபகம் வருதுங்க, ஃபுல்லாக எங்கள் இடத்துல கிரிக்கெட். இங்கே நிறைய கிரவுண்ட் இருக்கும். சிமெண்ட் கிரவுண்ட் அங்கே இருக்கும், நார்மல் கிரவுண்ட் இங்கே நிறைய பசங்க விளாடுவோம். எனக்கு இப்போ நான் வந்தது இதான் எங்கள் லேண்ட்மார்க். இந்த பெரிய பனை மரம் தான். இங்கே நாங்கள் பின்னாடி உட்காருவோம். அவுட் ஆனால் ஒருத்தராக பின்னாடி போய் ஆடுறதுக்கு. எங்கே வாட்டர் இருக்கு? ஆமாம் வாட்டர் இருக்கு, வாட்டர் கம்மியாக இருக்கு. வா தண்ணி வா, வாங்க போகலாம் வாங்க. சின்ன சின்ன மீனெல்லாம் போகுது பார்த்தீங்களா? இங்கே தான் நாங்கள் விளையாடும் போது இங்கே அப்படியே தான் தண்ணி வரும். மீன் பிடிக்கலாமா? ஆ சரி. பாருங்க எல்லாமே சுற்றி முச்சாச்சு. இப்போ கடைசி அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அது என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. பசங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ கார்டு நல்லா செம்மையாக பண்ணி வச்சுக்கிறாங்க சொன்ன மாதிரியே. பாருங்க அங்கே ஸ்டாச்சு. இன்னும் அங்கே என்னென்ன இருக்கு, அங்கே ஃபுல்லாக இன்னும் இப்போ பார்க்கலாமாங்க. அழகான ஸ்டாச்சு ஒன்று. அலிஷா இந்த ஸ்டாச்சு பாருங்க.
அழகா இருக்குது ஸ்டாச்சு. இதுதான் என் கடை. ஸோ அங்கே ஸ்டாச்சு அங்கே போகணும், பார்த்தோம். அழகாக இருந்தது அந்த ஸ்டாச்சு. ஸோ இப்போ பாருங்க, பசங்க எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்ட் ஆகிட்டியா? ஆமான்றான். ஏன்னா இப்போ லஞ்சு சாப்பிடல. உங்களுக்கு டயர்ட் இல்லையா? இது பாருங்க, டைகர் ஆகிடு. இப்போ நம்ம இங்கே முடிச்சுட்டு அப்படியே வெளியே ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வெளியே போகலாம். ஓகேவா? ரொம்ப அழகா இருக்கு நம்ம இந்த கார்டன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பியர் அந்த போகலாம். அத்னான் அத்னான் ஆன். ஸோ இங்கே பாருங்க, ஹலோ, இது என்னது? இது அடோனா. அரோனா இல்லை, ஓனா. ஓனா கடிக்குமா? கை வச்சு பாரு, கடி இதெல்லாம் தெரியும். இங்க வச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாத்தியா? பூச்சி தருவா ஓனா பாத்தியா? நம்ம குரல் கட்டணம் எப்படி ஓடுது பாரு. பாத்தியா எப்படி இருக்குதுல? ரொம்ப டான்ஸ் பாத்தியா? டான்ஸ் போயிட்டு போயிட்டு வருது பாத்தியா? ரொம்ப டான்ஸ் அதிகா. சூப்பரா இருக்குதுல? சரி, இவ ஒருத்தி, இவளாலே எனக்கு பயமா வருது எனக்கு. ஆனாலும் ஓன் கத்துறா. சரி சரி, வாங்க வேற வேற இடத்துக்கு போலாம் வாங்க. ஸோ நம்ம இங்க வந்தாச்சு, சுத்தி பார்த்தாச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சா? சரி பீச்சுக்கு போலாம், சாப்பிட்டு போலாம். ஓகேவா? என்ன ஒண்ணு, பசங்க டிசப்பாயிண்ட் ஆனது ஒரே ஒரு காரணம், போட்டிங் இல்லைங்க. நானும் அது பார்த்தா வந்தேன். சரி போட்டிங் இருக்கு, நானும் ஆசையா வந்தேன். போட்டிங் இல்ல. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அங்க தண்ணி கம்மியா இருக்கு. ஸோ அதனால போட்டிங் இல்லட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மழை வந்தா தண்ணி இருந்தா போட்டிங் கண்டிப்பா இருக்கும்னாங்க. அப்போ நம்ம வரலாம். ஓகேவா? சரியா? நம்ம எல்லாம் சுத்தி பார்த்தோம். வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா வியூ எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு என்ன ஒண்ணு, காத்து தான் நமக்கு இல்ல. காத்து இருந்ததுன்னா செம்மையா இருந்திருக்கும். ஸோ செம்மையா சொட் ஆகுது. ஆனா கூட பசங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம என்ன எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, உங்ககிட்ட சொன்னதுதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பால் பண்ண மாதார கிரவுண்ட். இது கிரவுண்ட் இப்போ பார்க் ஆயிட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீல் தான் வருது. கிரிக்கெட் இங்க விளாட்னது, பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க என்ஜாய் பண்ணது, பக்கத்துல அந்த ஐஸ்கிரீம் பார்க் இருக்கு, எல்லாம் இங்க ஒரு செப்பரேட் டைம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது அது இங்க வந்தாலே. ஸோ ஓகேவா? அப்போ இது விளாட்ன இடம் பார்க். இது இப்ப பார்க் ஆகிட்டாங்க. இது கிரவுண்ட். இது ஃபர்ஸ்ட். சரியா? நாங்கெல்லாம் நானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் வருவோம், எல்லாமே சேர்ந்து இங்க விளையாட. அச்சா, ஓகேவா? பாய் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேவா? ஓகே, சியர்ஸ் பண்ணுங்க. சியர்ஸ் ஆன். சியர்ஸ். சியர்ஸ். மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, பாய் பாய். பாருங்க, பாய் சொன்ன உடனே எல்லாம் அங்க போயிட்டாங்க. அங்க ஒரு சைக்கிள் இருக்கு விளையாடுறதுக்கு. சோ அங்க போயிட்டாங்க சைக்கிள். அந்த இங்க ஜூம் பண்ணி காட்டு. அங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? விளையாடுங்க பாருங்க சைக்கிள்ல. பாய் சொன்ன உடனே அங்க போயிட்டாங்க. சோ ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.